நீர் என்னை காண்கிற தேவனாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆகாருடைய வாழ்க்கையிலே அவள் நம்பி வந்த எஜமாட்டியாகிய சாராய் அவளை கைவிட்டு விட்டார். அவள் நம்பி வந்ததான ஆபிரகாம் அவளை கைவிட்டான். அவள் வெகு தூரம் போய் தன் பிள்ளை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்தில் போய் அழுகிறாள். தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன். எந்த தாயும் தன் பிள்ளைய பட்னி போடவும் மாட்டாங்க, பசியோடு இருக்க விடவும் மாட்டாங்க. தாகத்துக்காக அவள் கதறும் பொழுது தூரத்தில் போயிட்டு அழுவுறாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அவங்களாம் அவ கூட வரல, அந்த ஆண்டவர் அவ கூட வந்திருக்கிறான்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளை கூப்பிடுற, ஆகாரே, உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். உன் பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்கு, நீ போய் அதை குடித்து உன் பிள்ளைக்கும் தாகத்தை தீர். சத்தம் கேட்கும்போது தான் அவன் மேலே பார்க்குறா, அந்த சத்தம் கேட்கிறது. அப்போதான் அவன் சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு அருமையான பேர் கொடுத்தா பாருங்க. அவ புருஷன் அவளை பார்க்கலங்க, அவ எஜமாட்டி ஆகிய சாரால அவளை பார்க்கலங்க. வேலை வாங்கினாங்க, அடிமையாக வச்சுருந்தாங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் பிரச்சனை வர உடனே அமுச்சிட்டாங்க. தனியாக அந்த குழந்தையை தூக்கிட்டா வனாந்தரத்துக்கு வரா. அவங்கெல்லாம் அங்கே கட்டாயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கட்டாகவே இல்லை. அவளை அறியாத ஒரு ஆண்டவர் அவ கூடவே வரார். அல்லேலூயா! அறியாதவங்களுக்கே ஆண்டவர் துணையாக வருவார்னா, அறிந்த உனக்கும் எனக்கும் ஆண்டவர் 24 மணி நேரமும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. இரவிலே நமக்கு மேகஸ்தம்பமாயிருப்பார் ஆண்டவர், பகலிலே அக்கினி ஸ்தம்பமாயிருப்பார். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா! எத்தனையோ பேர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. நிச்சயம் உங்களுக்கு பாதுகாப்பு தேவன் மட்டும்தான். அல்லேலூயா! அவ சொல்றா, ஏசப்பா, நான் என் பிள்ளைய மட்டும்தான் தூக்கிட்டு வந்தேன், எல்லாரும் என்னை விட்டுட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்காத ஒரு ஆண்டவர், நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆண்டவர், என்னை காண்கிற தேவன் ஒருத்தர் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? நீர் என்னை காண்கிற தேவனாயிருக்கிறீர். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரிலையும் உங்கள் பிரச்சனையிலையும் உங்கள் போராட்டத்திலையும் உங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார்.